வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்.பி. நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பேருக்கு பாதம் எரிச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இத எவ்ளோ சீக்கிரம் ஹோமியோபதியில நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த பாத எரிச்சல் அப்படின்றது பார்த்தோம்னா நெறைய பேருக்கு இருக்கு. முக்கியமா கொஞ்சம் ஏஜ் ஆறவங்களுக்கு, முக்கியமா டயபெட்டிஸ் இருக்கு ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா, நெறைய பேருக்கு இந்த பாத எரிச்சல் வருது. ஸோ இந்த மாதிரி பாத எரிச்சல் வரும்போது ஹோமியோபதி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா நம்ம சரி பண்ண முடியும். ஸோ இந்த பாத எரிச்சலுக்கு முக்கியமான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுகர் பிரச்சனைனால நம்மளுக்கு பாதமும் அஃபெக்ட் ஆகும். அந்த நர்வ்ஸ் கால்ல போற நரம்புகள் அஃபெக்ட் ஆகுறனால பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நர்வ்ஸ் நரம்புகள் அஃபெக்ட் ஆகுறனால நமக்கு பாதத்துல ஒரு எரிச்சல் மாதிரி ஒண்ணு உண்டாகும். ஸோ இது முக்கியமான ரீசன் உங்களுக்கு சுகர் தான். ஸோ 2வது ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா விட்டமின் டெஃபிஷியன்சி. நமக்கு சில விட்டமின் விட்டமின் B6, விட்டமின் B12 இந்த டெஃபிஷியன்சிலாம் அந்த குறைபாடு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கால்ல மதமதப்பு வரும். அதே மாதிரி நிறைய தண்ணி அடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அதனால இன்ஃப்ளமேஷன் ஆயிடும். நம்மளுக்கு அங்க கீழே போல நரம்புகள்லாம் இன்ஃப்ளமேஷன் ஆகுறனால குடிப்பழக்கம் இருந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல பாதம் எரிச்சல் உண்டாகும். அதே மாதிரி நம்மளுக்கு எதுவும் அடிபட்டுருச்சு, அந்த கால்ல நம்மளுக்கு எதுவும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி எதுவும் அடிபட்டுருச்சு அப்படின்னாலும் நர்வ்ல வரக்கூடிய இன்ஜுரினால நம்மளுக்கு சில பேருக்கு இந்த பாதத்துல எரிச்சல் உண்டாகும். அதே மாதிரி நம்மளுக்கு முதுகு தண்டுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நரம்பு ஜவ்வு விலகி இருக்கு, ஜவ்வுல ஏதோ வீக்கம் இருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா உள்ள போற நரம்பு அழுத்தம் கொடுக்கறனால கீழே போற நரம்புல நம்ம கால்ல போற நரம்புல முக்கியமா பாதத்துல எரிச்சல் நிறைய பேருக்கு உண்டாகும். கால்ல நமக்கு ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியா இருக்குது. சப்போஸ் நம்மளுக்கு கால்ல வயசானவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சில ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு அப்படின்னா நமக்கு கால்ல கீழே போற ரத்த ஓட்டத்தோட சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாகுது அப்படின்னா எதிர் அந்த உங்களுக்கு நம்மளுக்கு போற ரத்த நாளங்கள் உங்களுக்கு சுருங்கி இருக்கும், இல்லைன்னா வேரிகோஸ் வெயின் மாதிரி கீழே ரத்தம் நம்மளுக்கு தேங்கியே இருக்கு, இந்த மாதிரி ஒழுங்கா சர்க்குலேஷன் நல்லா இல்ல அப்படின்னாலுமே நமக்கு கால்ல உங்களுக்கு சர்க்குலேஷன் நல்லா கீழே போற ரத்தம் மேல நம்மளுக்கு லங்ஸுக்கு போகல அப்படின்னா நம்மளுக்கு பாதம் எரிச்சல் உண்டாகும். ஏதாவது நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருந்தது கால்ல, ஏதாவது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி ஒரு செல்லுலைட்டிஸ், இந்த மாதிரி கால்ல ஃபுல்லாவே ஒரு வீக்கம் மாதிரி வந்துரும், ஒரு பளபளன்னு இருக்கும். செல்லுலைட்டிஸ்னா இன்ஃபெக்ஷன்னால காலே வீங்கி ஒரு மாதிரி நல்ல கலர் செகப்பா உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு நீர் கோர்த்த மாதிரி இருக்கும் செல்லுலைட்டிஸ்ல. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லயும் நம்மளுக்கு நரம்பெல்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆறனாலையும் நம்மளுக்கு அந்த கால் எரிச்சல் வரும். ஸோ இந்த கால் எரிச்சல் நிறைய டைப்ஸ் இருக்கு, நிறைய காரணங்கள்னால வரும். முக்கியமா சில பேர் ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ், பாதத்துல இந்த முடக்குவாதம் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் அந்த கால்ல ஒவ்வொரு எலும்புலயும் உள்ள இன்ஃப்ளமேஷன்னாலையுமே நீர் கோர்க்கறதுனாலயும் சில பேருக்கு இந்த பாத எரிச்சல் வரும். ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கு, காரணங்கள் இருக்கு இந்த பாத எரிச்சலுக்கு. முக்கியமா வயசானவங்க காலை ரொம்ப நல்லா கவனிக்கணும். ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அறிகுறியே நம்ம கால்ல தான் தெரியும். ஏதோ நம்மளுக்கு ஒரு வலி வரும், இல்லைன்னா கால்ல எரிச்சலோ மதமதப்போ வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மதமதப்பு ஸ்டேஜ் அப்படின்றது இந்த கால் எரிச்சலுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான். அந்த நரம்புகள் ரொம்ப இரிட்டேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பாதத்துல நமக்கு எரிச்சல் வரும். இந்த பாத எரிச்சலை நம்ம அசால்ட்டா கொஞ்சம் ரொம்ப கவனமா ட்ரீட்மெண்ட் எடுக்கல, அதை நம்ம சரி பண்ணல, என்ன காரணம்ன்றத பார்த்து நம்ம சரி பண்ணல அப்படின்னா இந்த பாத எரிச்சல் என்ன ஆகும்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகும் போது மதமதப்பா கொண்டு போய் முடியும். ஸோ இந்த மதமதப்புன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளுக்கு கால் எங்க வைக்கிறோம், என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு சென்சேஷனே இல்லாம இருக்கு. ஸோ இந்த மதமதப்பு சரியாகும் போது எரிச்சல் வரும். அப்புறம் எரிச்சல் சரியாகும் போது நமக்கு வலி வரும். ஸோ சில பேருக்கு ரொம்ப ரேரா சில விட்டமின் டெஃபிஷியன்சி, அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்டே ஒரு எரிச்சல் மாதிரி ஃபர்ஸ்டே வரும். மற்றவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வலி வந்துட்டு தான் அதுக்கப்புறமா எரிச்சல் உண்டாகும். ஸோ முக்கியமா வயசானவங்க காலை ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏதாவது நம்ம கால் கருப்பா மாறுதா, எந்த விதத்திலயாவது நம்மளுக்கு ஏதோ ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன், அரிப்பு எதுவும் வருதா, வலி வருதா, நமக்கு அந்த இடத்துல கால்ல எரிச்சலோ மதமதப்பு வருதா, இந்த மாதிரி எல்லாரும் முக்கியமா வயசானவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அந்த பாத எரிச்சல்ன்றது அது நம்மளுக்கு வேற ஏதாவது ஒரு டிசீஸ், நம்ம ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கலாம், நமக்கு கல்லீரல்ல ப்ராப்ளம் இருக்கலாம், நம்ம கிட்னில ப்ராப்ளம் இருக்கலாம், அதோட ஒரு சிம்டமாவும் நமக்கு இதெல்லாம் தெரியும். ஸோ இதை தவிர்த்து நிறைய பெண்களுக்கும் நிறைய ஒரு மிடில் ஏஜ்ல உள்ளவங்களுக்குமே இந்த ப்ராப்ளம் வருது.
இருக்கு, ஜென்னா இருக்கட்டும் லேடிஸா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அந்த இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, பாத எரிச்சல் வருது. இது வந்து என்ன ரீசன், நம்மளுக்கு வந்து நர்வ் வந்து ரொம்ப ஹைப்பர் எக்ஸைட்டடா இருக்கா, ரொம்ப இரிட்டேட் ஆயிருக்கா நர்வ்ஸ், எதனால அவங்களுக்கு அப்படி இருக்கு, அவங்களோட பர்சனாலிட்டி என்ன, கான்ஸ்டியூஷன் என்ன, எதனால எவ்வளவு வந்து எரிச்சலா அவங்களுக்கு வந்து பாத எரிச்சல்ன்றத காசை கண்டுபிடிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது உங்களுக்கு படிப்படியா அது வந்து கம்மியாயிடும். ஹோமியோபதியில பார்த்தோம்னா பாத எரிச்சலுக்கு வந்து நிறைய மெடிசின்ஸ் இருக்கு. ஸோ முக்கியமா நம்ம என்ன வந்து பார்க்கணும் அப்படின்னா, எதனால இந்த எரிச்சல் இருக்கு. சில பேர் கால் ஆணினால கூட அந்த எரிச்சல் வரும், பாதத்துல வந்து அவங்களுக்கு வந்து இந்த கால் ஆணி இருக்க இடத்துல எரிச்சல். ஸோ என்ன ரீசன்னால இந்த எரிச்சல் இருக்கு, சுகர் இருக்கா, என்ன ரீசன்ன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசின்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஹோமியோபதி வந்து ஏன் வந்து இந்த மாதிரி தொந்தரவுக்கு வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா வந்து இதுல வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, எல்லாமே நேச்சுரல் ரெமெடிஸ் தான். ஸோ அதனால வந்து நம்ம தாராளமா வந்து நம்மளுக்கு என்ன தொந்தரவுனாலும் இதை வந்து நம்ம நல்லா சாப்பிடலாம். அதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் ரொம்ப நல்லா வருது. சில பேருக்கு என்ன தொந்தரவுனே தெரியல, ஆனா எனக்கு கால் எரிச்சல் இருக்கு, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே அவங்க கொடுக்க சத்து மாத்திரை எல்லாருமே தான் சாப்பிட்றேன், எனக்கு அணையில இந்த எரிச்சல் இருக்கு, டெஸ்ட் எல்லாமே போயிட்டு எல்லாமே நார்மல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட சில வந்து உங்களுக்கு வீக்னஸ் இருக்கும், நரம்புலையோ அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்கும், அந்த இதை கரெக்ட் பண்றதுக்கு ஹோமியோபதியில நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. அதை நம்ம கொடுத்து நம்ம இது பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.